அனைவருக்கும் சதுர்த்தி தின வாழ்த்துக்கள். என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னு சொன்னோமா, என்னோட பாஸ்போர்ட் வந்து சேஃபான இடத்துல வைக்கல. என்னோட ஸ்டூடியோ நினைச்சிட்டு என்னோட பாஸ்போர்ட் மத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மேஜை மேல வச்சுட்டு போயிட்டேன். அப்போ பசங்க என்ன செஞ்சிருக்கானுங்க, வீட்டு பாடம் செய்யறேன்னு சொல்லிட்டு என் டேபிள்ல உட்காந்து வேலை செஞ்சிருக்கானுங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த படங்கள்லாம் வெட்டுறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஆலாஸ் தேவைப்படுச்சு, ஒரு தடுப்பு மாதிரி தேவைப்படுச்சு. அப்ப என்னோட பாஸ்போர்ட் வச்சுதான் அவங்களோட வேலைகளை செஞ்சிருக்காங்க. பாஸ்போர்ட் பார்த்தோமா, அன்பார்ச்சுனேட்லி பின்னாடி இருக்கிற பேஜ்ல ஒரு 2 பேஜ் மட்டும் கத்தி பட்டுருச்சு. அப்ப நான் அந்த பாஸ்போர்ட் பார்க்கும்போது அது ஒரு இஷ்யூ இல்லை. ஏன்னா நம்ம பாஸ்போர்ட்ல முகத்திலயோ இல்ல முன்னுக்கு சாப் அடிக்கிற விஷயத்துல எந்த ஒரு டேமேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கருதாம விட்டுட்டேன். ஸோ இதோட பெரிய மிஸ்டேக் சொல்லலாம். பிறகு அந்த பாஸ்போர்ட் வந்து பின்னாடி வந்து பேப்பர் எப்படி தொங்கிட்டு இருக்க, எதுக்கு தொங்கிட்டு இருக்கணும், சரி கிழிச்சு போட்டுட்டோமா, முடிச்சு. ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு டாக்குமெண்ட்டும், அதாவது சாப் அடிச்ச விஷயம் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நான் கிழிச்சு நான் தூக்கி போட்டு பாஸ்போர்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டும் வந்துட்டேன். முதல் தடவை போயிட்டு வந்துட்டேன் அந்த பாஸ்போர்ட் கிழிஞ்ச பிறகு. அப்போ எந்த ஒரு இஷ்யூ இல்லை. பட் 2வது தடவை போகும்போது, அதாவது இந்த பாஸ்போர்ட் கிழிஞ்ச 2வது தடவை நான் போகும்போது, நான் திருச்சியிலேருந்து பிளைன் ஏறி வரதுக்கு இடம் இருந்துச்சு. ஸோ திருச்சியிலேருந்து வரும்போது அங்க என்னோட இமிகிரேஷன் ஆஃபீஸர் என்னை தகான் பண்ணி கேட்டாரு, உங்க பாஸ்போர்ட்ல 2 பேஜ் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஆமா 2 பேஜ் குறைவா இருக்கு, உண்மைதான், என்ன இல்லைன்னு சொல்ல கிடையாது. அந்த 2 பேஜ் எங்க போனுச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல பசங்க வந்து பேப்பர் வந்து கிழிஞ்சிருச்சு, ஸோ நான் அதை வந்து கிழிச்சு தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பதான் அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து சென்னையில இறங்கி இருக்கீங்க, சென்னையிலே ரீமார்க் பண்ணியிருந்தாங்க, உங்களோட மலேசியன் பாஸ்போர்ட்ல வந்து 2 பேஜ் வந்து இல்ல, ஸோ அது வந்து நாங்க இப்ப கிளியரன்ஸ் பண்றோம், ஏன் இல்ல நீங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல கிழிஞ்சிருந்துச்சு, அதாவது நான் வந்து என் பசங்க தான் கிழிச்சிட்டாங்க அப்படின்னு நான் ரிவீல் பண்ணாம, அது கிழிஞ்சிருந்துச்சு, நான் வந்து என்னோட ஹேண்டில் வழியாக நான் ஹேண்டிலிங் பண்ணும்போது அது கிழிஞ்சிருச்சு, அதனால நான் கிழிச்சு தூக்கி போட்டேன் அப்படிதான் சொன்னேன். அப்போ என்ன வந்து பெரிய லெவல்ல இன்கொயரி பண்ணாங்க. ஏறத்தால ஒரு மணி நேரம் வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க, அந்த 2 பேஜ் எங்க போனுச்சு. நான் அப்ப வரைக்கும் அந்த விஷயத்த வந்து நான் பெருசா கருதல. என்னன்னா பேஜ் கிழிஞ்சிருந்துச்சு, நான் கிழிச்சு தூக்கி போட்டேன், இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறேன். அப்ப அவர் சொன்னா, இல்ல நீங்க பேஜ் குறைவான பாஸ்போர்ட்டை நான் உங்களை வந்து அனுமதி கொடுக்க முடியாது, நீங்க ஒரு ஆன்சர் வந்து கரெக்டா நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு. இப்போ நான் என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க, நான் வேணா எம்பசி கிட்ட போகணுமா, அல்லது எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கா, ஏன்னா நான் பேஜ் கிழிஞ்சது தான் நான் சொல்ல முடியும், அதனால தான் நான் கிழிச்சு தூக்கி போட்டேன். அப்ப என்னன்னா அந்த பேஜ் கிழிஞ்சு அங்கேயே இருந்திருந்தா கூட நான் வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ இருக்காது, நீங்க போயிட்டு இந்த பாஸ்போர்ட்டை மாத்திரணும்னு சொல்லி இருந்து என்ன வழி அனுப்பிச்சிருப்பாங்க. சீம்ஸ் அந்த பேஜ் அந்த பாஸ்போர்ட்ல இல்லாத பட்சத்தில் அந்த பாஸ்போர்ட்குள்ள 50 பேஜ் இருக்கணும். அதாவது மலேசியன் பாஸ்போர்ட்ல 50 பேஜ் இருக்கணும், வந்த 50 பேஜ் போன 50 பேஜா தான் இருக்கணும். ஸோ 50 பேஜ் இல்லாத பட்சத்தில் தான் எனக்கு அவ்வளோ கேள்வி. அப்ப நான் கிழிஞ்ச பாஸ்போர்ட்டும் அந்த கிழிஞ்ச பேப்பர் வந்து நான் வீட்லயே அதான் 2வது தடவை தான் நான் போனேன், அதாவது குறைஞ்சது ஒரு 2 மாசம் கழிச்சு தான் திருப்பி போயிருந்தேன். அப்ப நிறைய இன்கொயரி, நீ எங்க போறீங்க, எங்க எதுக்காக வந்தீங்க, ஏன் சென்னையில இறங்கி திருச்சியில போகணும், அவ்வளோ வகையான இன்கொயரி. காரணம் என்னன்னா ரொம்ப அலட்சியமா நான் நடந்துகிட்டது. பாஸ்போர்ட் கிழிச்சு நான் தூக்கி போட்டுட்டு நான் கண்டுக்காத மாரி போயிட்டேன். ஸோ இந்த பதிவு மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இஃப் உங்களோட பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சிருந்தா கண்டிப்பா நீங்க ரிப்போர்ட் பண்ணி அது வந்து புது பாஸ்போர்ட் எடுத்தே ஆகணும். அல்லது நீங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தா பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நீங்க புதிய பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து தேவைப்படும். அதுலயும் நிர்ணயிப்பாங்க, இப்போ என்ன மாரி ஆளுக்கு வந்து கிழிச்சிட்டோம் அல்லது முன்னுக்கு சொந்தம் பண்ணிட்டாங்க, பசங்க வந்து போட்டோ மக்கர்ல வச்சு வரிஞ்சிட்டாங்க இல்லாட்டி கிறுக்கிட்டாங்க, அந்த பாஸ்போர்ட்டை மாத்தி ஆகணும். வெட்டி இருந்தாலும் சரி, கிறுக்கி இருந்தாலும் சரி, இல்ல அழுக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல பாதி பேஜ் இல்லாட்டி சரி, இல்ல ஒரு பேஜ் இல்லாட்டி கூட கண்டிப்பா நீங்க வந்து இமிகிரேஷன்ல வந்து பாஸ்போர்ட் ஒப்படைச்சிட்டு புதிய பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். ஸோ ஒப்படைக்கும் போது அவங்க டீட்டெயில் அவங்களும் ஒரு 1 hour என்ன கேள்வி கேட்டாங்க, எதனால எதற்கு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் வெளியாக்கணும். ஸோ இந்த பாஸ்போர்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்டா இருக்கிற வாசி அவ்வளோ கெடுபடி இருக்கு. ஸோ அலட்சியமா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அதே நேரத்தில் நீங்க பாஸ்போர்ட் வந்து நார்மலா, அதாவது ஹீலாங் பண்ணதா இல்லாட்டி தொலைஞ்ச பாஸ்போர்ட் வந்து நீங்க நார்மலா இந்த யூடிசில போய் செய்ய முடியாது. நீங்க டைரக்டா வந்து நீங்க பெரிய இப்ப நான் வந்து கிடால இருக்கேன், HQ வந்து அலோஸ்தால இருக்கிற அனாபுக்கியில செய்யணும். அதே மாதிரி பிணையங்கள வந்து ஒரு பெரிய HQ இருக்கும், நீங்க டைரக்டா அங்கதான் போய் செய்யணும். செய்யும் போது உங்களுக்கு இன்கொயரி பண்ணுவாங்க. இன்கொயரி பண்றது கூட அதே நாள் நடக்காது. உதாரணத்துக்கு நீங்க போய் வாக்கின் பண்ணிட்டு என்னோட பாஸ்போர்ட் காணா போச்சுன்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு டேட் கொடுப்பாங்க. இப்ப கிடால பாத்தீங்கன்னா சண்டே டு தேர்ஸ்டே வந்து
காலையில 9 மணிக்கு ஒரு ஸ்லாட்டு, 1 மணிக்கு ஒரு ஸ்லாட்டு, 4 மணிக்கு ஒரு ஸ்லாட் அப்படி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லாட் பிரகாரம் படி 9 மணிக்கு, 11 மணிக்கு, 2 மணிக்கு இந்த டைமிங்ல வந்து இந்த ஸ்லாட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அந்த அன்னைக்கு வந்துடணும். கரெக்டா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட 3 பாக்குக்காரங்க தான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணாங்க. அந்த ஆபீசர் வந்து பல விதமான கேள்வி கேட்பாங்க. கேட்ட பிறகு அவங்க ஒரு ரிப்போர்ட் செய்வாங்க. உங்களுக்கு பதிலாக அவங்க ரிப்போர்ட் செய்வாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க செக் பண்ணணும். செக் பண்ண பிறகு நீங்க சைன் பண்ணி பிறகு உங்களுக்கு வந்து 5 நாள் ஒர்க்கிங் டேஸ் 5 நாளுக்குள்ள பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு 200 வெள்ளி பாஸ்போர்ட்டுக்கு, 200 வெள்ளி உங்களோட அலட்சியத்துக்கு அப்படி சொல்லிட்டு 400 வெள்ளி ஃபைன் பண்ணுவாங்க. இதே அடுத்த முறை பாஸ்போர்ட் காணா போனுச்சுன்னா அது வந்து எப்படி நடக்கும்னா அது வந்து 600 ரிங்கி அப்படி 1000 வெள்ளி வரைக்கும் வருவாங்க. இந்தியன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு போகும்னு தெரியல. பட் இது வரைக்கும் 1000 வெள்ளி வரைக்கும் நிறைய பேர் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க என்று சொல்லியிருந்தாங்க. இது நிறைய டீடைல்ஸ். அதே நேரத்தில் உங்களோட ஐசி நீங்க கொண்டுட்டு வரணும். பாஸ்போர்ட் மாத்திரதா இருந்தா. அது மட்டும் இல்லாம இன்னொரு கூடுதலா ஒரு தகவல், நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறதா இருந்துச்சுன்னா உங்க பாஸ்போர்ட் 6 மாசத்துக்கு வந்து ஆக்டிவேட்ல இருக்கும். அதாவது முடிய போற டெம்போ 12ஆம் மாசம் முடியுதுன்னா இப்போ 8ஆம் மாசம் பாருங்க, 12ஆம் மாசம் தான் முடியுது அப்படி சொல்லிட்டு அலட்சியமா இருக்கக்கூடாது. 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த பாஸ்போர்ட் ஆக்டிவ்லயே இருக்கணும். ஸோ அதனால 12ஆம் மாசம் முடிய போதுன்னா நீங்க இப்பவே 6ஆம் மாசத்துலயே நீங்க புதிய பாஸ்போர்ட் ரினியூ பண்ணி ஆகணும். 200 ரினியூ பண்றது 200. இப்போ இதுவே அலட்சியமா இந்த மாதிரி கிழிச்சது இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி வந்து 400 சார்ஜஸ். என்னை அலைய விட்டாங்க ஃபார் 2 வீக்ஸ். ஏன்னா அவங்களோட தேதிக்கு என்னால் வர முடியல பிகாஸ் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ். அதுக்கப்புறம் நான் அந்த தேதிக்கு வந்து இன்கொயரி எடுத்த பிறகு அவங்க கொடுக்குற தேதிக்குள்ள நான் வந்து செஞ்சாகணும். இப்போ இந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்கன்னா டெஃபினெட்லி நிறைய விஷயத்தை நீங்க மாத்தி அமைக்க வேண்டியதும். உதாரணத்துக்கு நீங்க வந்து டிராவலிங் விசா எடுக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு, அந்த விசா வந்து 1 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம், இல்லாட்டி 5 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். அதோட டீடைல்ஸும் நீங்க மாத்தி ஆகணும். சில சமயம் இது வரைக்கும் எனக்கு தெரியல, சில சமயம் என்னன்னா அந்த விசா வந்து எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு கணக்குல போட்டுட்டு புதிய விசா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க டிக்கெட் எல்லாம் அப்ளை பண்ணுவீங்களா, அந்த டிக்கெட்டோட டீடைல்ஸ் வந்து உங்களோட பாஸ்போர்ட் வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும். புதிய பாஸ்போர்ட் நம்பர் தான் கொடுப்பாங்க, அதே பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் எனக்கு அந்த டேமேஜ் ஆன பாஸ்போர்ட்டை என் கையிலே கொடுத்துட்டாங்க, வெட்டி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் இந்த பாஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு கூடுதலான ஒரு தகவல், தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா பாஸ்போர்ட் வந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்து நம்ம கொடுப்போம். கொடுத்துட்ட பிறகு வாங்கின பிறகு நீங்க உங்களோட பாஸ்போர்ட்டை கரெக்டா 50 பேப்பர்ஸ் இருக்கா நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷயம், ஒரு சிண்டிகேட் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்திருந்தாரு. இது வந்து வெரிஃபைடான ஒரு தகவல் தான். மலேசியன் பாஸ்போர்ட் ரொம்ப வேல்யூவா, அதனால ஒரு பேஜ் கிழிச்சிட்டு அந்த பேஜை வச்சு ஒரு 50 பேஜஸ் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு பாஸ்போர்ட்டே ரெடி பண்ணிட்டு கூட செய்ய முடியும். அதை சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, கவுண்டர் செட்டிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த பாஸ்போர்ட் காரர் இந்த கவுண்டர்ல தான் போகணும்னு சொல்லிட்டு அழகாக பாஸ்போர்ட் சிண்டிகேட் ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பாஸ்போர்ட் உங்களோட ஐசி மாதிரி தான். ஸோ உங்க கூடயே தான் இருக்கும். நீங்க கோயிலுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, தமிழ்நாட்டில் உங்க பாஸ்போர்ட் உங்க கூடயே தான் இருக்கணும். வச்சுட்டு போயிடாதீங்க, ஆளுங்கிட்ட கொடுத்து வைக்காதீங்க. கண்ணும் கருத்துமா வச்சிருக்கேன். நான் செஞ்ச தப்ப நீங்க செஞ்சிடாதீங்க. இது ஒரு பொதுநல அறிவிப்பா எடுத்துக்கங்க. எனக்கு இவ்வளவு அலைச்சல் நடக்கும் போது எனக்கு அவ்வளவு ஃபெடாப்பா இருந்துச்சு. உங்களுக்கு சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு டிராவல் பண்றது கஷ்டமா இருந்துச்சு, இந்த மாதிரி நினைச்சா கண்டிப்பா எரிச்சல தான் ஆகும். ஸோ அதனால பாதுகாப்பா உங்களோட இந்த மாதிரி வேல்யூவான டாக்குமெண்ட்ஸை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். மிக்க நன்றி. எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. ஓம் சக்தி.